Let's just discuss some IIT JEE questions. இந்த question பாருங்க. Which of the following pair of compounds cannot exist together in aqueous solution? First option பாத்தீங்கன்னா NaH2PO4 and Na2HPO4 கொடுத்திருக்காங்க. Second option பாத்தீங்கன்னா Na2CO3 and NaHCO3. Third option NaOH and NaH2PO4. Fourth option NaHCO3 and NaOH இப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து பாஸ்பரஸினுடைய ஆக்சி சால்ட், இதுவும் பாஸ்பரஸினுடைய ஆக்சி சால்ட். அப்ப இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா ஒண்ணுமே நடக்காது. இது கார்பனேட்டினுடைய ஆக்சி சால்ட், இதுவும் கார்பனேட்டினுடைய ஆக்சி சால்ட். அதனால இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாலும் ஒண்ணாகாது. இப்ப இது ரெண்டும் பார்க்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சி ஆப்ஷன்ல வந்து இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து பாஸ்பரஸினுடைய ஆக்சி சால்ட். டி ஆப்ஷன்ல இது சோடியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து கார்பனிக் ஆசிடினுடைய ஆக்சி சால்ட். எப்படி இருக்குது? இப்ப இந்த சி ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா NaH2PO4 எடுத்துக்கலாம். NaH2PO4. இந்த NaH2PO4 எப்படி எழுதலாம்னா Na plus ion and H2PO4 minus ion எழுதலாம். இந்த H2PO4 minus ionல சென்ட்ரல் ஆட்டம் என்னன்னா பாஸ்பரஸ், சரௌண்டிங் ஆட்டம்ஸ் என்னன்னா ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அந்த 2 ஹைட்ரஜன்ஸ் ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு ஒவ்வொரு ஹைட்ரஜன் கொடுங்க. 2 ஆக்சிஜன்ஸ்க்கு ஹைட்ரஜன் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஆக்சி ஆசிட்ஸ்ல வரக்கூடியது. ஆக்சி ஆசிட்ஸ்ல வரக்கூடியதுன்னா OH குரூப்பா தான் கொடுக்கணும். ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட லிங்க் ஆயிருக்கும் அசிடிக் நேச்சரா இருந்தா. இந்த மைனஸ் சார்ஜ் ஒரு ஆக்சிஜனுக்கு கொடுத்துருக்கு. இப்போ O மைனஸ் வந்து பாஸ்பரஸோட சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், ஆக்சிஜன் பாஸ்பரஸோட டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த ஆக்சிஜன் கிட்ட ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது, இப்போ ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, இங்க ஒரு பாண்ட். இப்போ இந்த H2PO4 மைனஸ்க்கு ஸ்ட்ரக்சரை கொடுத்திருக்கோம். இதுல பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் 5A வருது. அப்படின்னா இது 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல. அப்போ இது 5 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். 1 இங்க ஒரு 2 இங்க 1 இங்க 1 5 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இங்க OH குரூப் இருக்கிறதுனால இது ஆக்சி ஆசிட்னு சொல்லலாம். இந்த OH குரூப் வந்து H+ கொடுக்கும். அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து அசிடிக் நேச்சர் இருக்கும். இந்த OH குரூப் H+ கொடுக்கும். அதனால இது அசிடிக் ஹைட்ரஜன் என்று சொல்லும். இந்த OH குரூப் H+ கொடுக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கும் அசிடிக் நேச்சர் இருக்கு. அப்போ இந்த NaH2PO4 என்னன்னு சொல்லனா ஆசிட் சால்ட், அசிடிக் சால்ட் என்று சொல்லும். இது வந்து அசிடிக் சால்ட். இந்த அசிடிக் சால்ட்டோட என்ன மிக்ஸ் பண்றோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு மிக்ஸ் பண்றோம். இது வந்து பேஸ். அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுனா OH மைனஸை கொடுக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு OH மைனஸை கொடுக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கக்கூடிய OH மைனஸ் இந்த H2PO4 மைனஸ்ல இருக்கக்கூடிய OH குரூப் H+ கொடுக்கும். இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு வாட்டரா ஃபார்ம் ஆகும், வாட்டரா மாறிடும். அப்ப இங்க ரிமைனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்மா பாண்ட் வந்து இந்த O கிட்ட போயிடும். அப்போ POH O மைனஸ் டபுள் பாண்ட் O மைனஸ். அப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடையும் தேர்ட் ஆப்ஷன்ல சோடியம் ஹைட்ராக்சைடையும் NaH2PO4 மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன வருதுன்னாக்கா சால்ட் கிடைக்கும் அண்ட் வாட்டர் கிடைக்கும். என்ன சால்ட் கிடைக்குதுன்னா Na2HPO4 சால்ட் கிடைக்குது. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா ஆசிட் பேஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால இந்த சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பேர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் போயிடுது, ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் போயிடுது. அப்போ இட் cannot exist together என்று சொல்லுங்க. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் எப்படி எழுதலாம்னாக்கா Na plus ion HCO3 minus ion எழுதலாம். HCO3 minus. இந்த HCO3 மைனஸ்ல கார்பன் இருக்குது, 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆக்சிஜன்ஸ் எப்படி எழுதிக்கிறோம்? ஹைட்ரஜனை ஒரு ஆக்சிஜனோட பாண்டிங்க்கு கொடுத்துருங்க, மைனஸ் சார்ஜ் ஒரு ஆக்சிஜன் கொடுத்துருங்க. இந்த கார்பனுக்கு இந்த O மைனஸ் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இங்க சிங்கிள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட். இதுதான் என்னன்னு சொல்லணும்னா பைகார்பனேட் என்று சொல்லுவோம். இப்போ பைகார்பனேட் அதாவது இந்த சோடியம் பைகார்பனேட் இப்படி சொல்லணும். இந்த சோடியம் பைகார்பனேட்ல பாத்தீங்கன்னா OH குரூப் இருக்குது. இந்த OH குரூப் H+ கொடுக்கும். அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் இருக்கு.
இந்த ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் இருக்குதுன்னு சொல்றோம். அப்படின்னா இந்த சோடியம் பைகார்பனேட்டை அசிடிக் சால்ட்னு சொல்றோம். சோடியம் ஹைட்ராக்சைடை பேஸ்ன்னு சொல்றோம். இந்த பேஸும் இந்த அசிடிக் சால்ட்டும் கெமிக்கல் ரியாக்ஷன் போகும், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் போகும். அப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு OH மைனஸை கொடுக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து OH மைனஸை கொடுக்குதுங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கக்கூடிய OH மைனஸும் பைகார்பனேட் கொடுக்கக்கூடிய H+ சேர்ந்துக்கின்னு வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இங்க என்ன ரிமைனிங், இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜன் கிட்ட போயிடும். ஸோ யூ வில் கெட் கார்பனேட் கிடைக்கும். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடையும் சோடியம் பைகார்பனேட்டையும் மிக்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடையும் சோடியம் பைகார்பனேட்டையும் மிக்ஸ் பண்ண என்ன கிடைக்குதுன்னா வில் கெட் வாட்டர் அண்ட் சால்ட் வந்து சோடியம் கார்பனேட். அப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் என்ன பண்ணுதுன்னாக்கா ஆசிட் பேஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் போகுதுன்னு சொல்றோம். அப்போ இந்த விஷயம் ஆன்சரா ஃபர்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷனையும் ஃபோர்த் ஆப்ஷனையும் ஆன்சரா சொல்றோம். இப்போ இந்த விஷயம் எடுத்துக்கலாம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நைட்ரோபென்சீன் கொடுத்துருக்காங்க. இங்க நைட்ரோபென்சீன் கொடுத்துருக்காங்க. இங்க மெத்தில் குளோரைடு அலுமினியம் குளோரைடு. மெத்தில் குளோரைடு அலுமினியம் குளோரைடுனா இது என்னன்னு சொன்னா ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் என்று சொல்லுவோம். இதை ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் என்று சொல்லுவோம். அப்படின்னா இது ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் போகும். இந்த நைட்ரோபென்சீன்ல இந்த நைட்ரோ குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்கிறதுனால இந்த ஃபீனைல் ரிங் ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷனுக்கு போகாது. அப்போ இங்க ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் நடக்காது. ஏன்னா நைட்ரோ குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்குது. இப்போ இந்த நைட்ரோ குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்கிறதுனால இந்த நைட்ரோபென்சீன் ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷனுக்கு போறது இல்லை. அப்போ இந்த P என்னன்னாக்கா இங்க ரியாக்ஷனே நடக்கல. அப்படின்னா நைட்ரோபென்சீன் அப்படியே இங்க இருக்குதுன்னு அர்த்தம். நைட்ரோபென்சீனுக்கு ஒண்ணுமே ஆகல. நெக்ஸ்ட் டின் அண்ட் HCl. டின் அண்ட் HCl என்றது ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்னால இந்த நைட்ரோ குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா அமினோ குரூப்பா கன்வெர்ட் ஆயிடும். நைட்ரோ குரூப் டின் அண்ட் HCl ரெடியூசிங் ஏஜென்ட் கொடுத்தா அது அமினோ குரூப்பா கன்வெர்ட் ஆகுது என்று சொல்லணும். ஸோ அப்போ இங்க என்ன ஆப்ஷன் பார்க்கலாம்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷன் சொல்லலாம். அதாவது இந்த P என்றது என்னன்னா நைட்ரோபென்சீன். இங்க கெமிக்கல் ரியாக்ஷனே நடக்கல. நைட்ரோபென்சீன் ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷனுக்கு போகாது. அப்ப நைட்ரோபென்சீன் ஒண்ணுமே ஆகல. இதுக்கு டின் அண்ட் HCl கொடுத்தா நைட்ரோ குரூப் வந்து அமினோ குரூப்பா மாறிடும். நைட்ரோ குரூப் வந்து அமினோ குரூப்பா மாறிடும். அப்போ வந்து இந்த Q என்னன்னு சொல்லணும்னா அமினோபென்சீன் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஸோ இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா ஃபோர்த் ஆப்ஷன் ப்ராடக்டா கிடைக்குது. இந்த கொஸ்டின் படிங்க. A radioactive isotope X with half-life of 1.37 into 10⁹ years decays to Y, which is stable. A sample of rock from the moon was found to contain both the elements X and Y in the ratio 1:7. What is the age of the rock? இப்போ இங்க என்ன எடுத்துக்கலாம்னா இனிஷியலா எக்ஸ் என்ற ஐசோடோப் இருந்துச்சு. இது டிகேக்கு போனா ஒய் என்ற ஐசோடோப்பா மாறும். இப்போ கொடுத்திருக்கிற இப்போ அட் பிரசன்ட் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1:7 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 1:7 எக்ஸ் அண்ட் ஒய் வந்து 1:7 இருக்குது. அப்படின்னா எக்ஸ் எவ்வளவு ரியாக்ஷன் போயிடுச்சுன்னா ஒய் கிடைக்கும். அப்படின்னா எப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னா இனிஷியலா எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒய் இல்லை. எக்ஸ் வந்து டிகேக்கு போச்சுன்னா ஒய் கிடைக்கும். அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒய் 7 டைம்ஸ் இருக்குதுன்னா எக்ஸ் எத்தனை டைம்ஸ் டிகேக்கு போயிருக்கும்? 7 டைம்ஸ் போயிருக்கும். அப்போ எக்ஸ் இனிஷியலா எவ்வளவு எடுத்திருக்கோம்? 8 டைம்ஸ் இருக்கு. எக்ஸ் இனிஷியலா 8 டைம்ஸ் இருந்துச்சுன்னா 7 டைம்ஸ் டிகேக்கு போகுது. இப்போ எவ்வளவு ரிமைனிங் இருக்குதுன்னா 1 டைம் ரிமைனிங் இருக்கு. இந்த ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்று சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னா K = 2.303 by T log initial concentration of reactant
by concentration of reactant at time t அப்படி சொல்லலாம். K என்றது என்னன்னு சொல்லணும்னா ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லணும்னா 0.693 by T ஆஃப் லைஃப் பீரியட். ஆஃப் லைஃப் பீரியட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1.37 into 10 to the power of 9 years கொடுத்திருக்காங்க. equal to 2.303 by T. T என்றது டைம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ராக் into log initial concentration of reactant எவ்வளவுனா 8 times. Concentration of reactant at time t எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 time. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஏஜ் ஆஃப் ராக் கிடைக்கும். அதாவது டைம் கிடைக்குது. இந்த டைம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஏஜ் ஆஃப் ராக் என்று சொல்றோம். இந்த ஏஜ் ஆஃப் ராக் எவ்வளவு வருதுன்னாக்கா 4.11 into 10 to the power of 9 years. So third option answer சொல்றோம். இங்க இந்த क्वेश्चन படிக்கலாம். Which of the following compounds are chiral? சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, தேர்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஃபோர்த் ஆப்ஷன்ல ஆல் ஆஃப் தீஸ் என்று சொல்லியிருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எது வந்து கைரால்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல H CHO OH CH2OH இருக்கு. இப்போ இந்த கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய 4 குரூப்ஸை பாருங்க, HCHO OH CH2OH அப்படின்னா 4மே டிஃபரெண்ட் குரூப்ஸா இருக்கறனால இது கைரால் கார்பன். அப்படின்னா இது கைரால் மாலிகுல், அசிமெட்ரிக் மாலிகுல், therefore it is chiral என்று சொல்றோம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் டபுள் பாண்ட் இப்படி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய குரூப்ஸை இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இங்க ஒரு சிக்மா பாண்ட் எடுத்து இந்த சிக்மா பாண்ட் எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார்பனும் இப்போ இது இங்க என்ன எழுதியிருக்கோன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பார்ட்டை மட்டும் எழுதியிருக்கோம். இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய குரூப்ஸ், அதாவது இந்த C2H5 என்ன எடுத்துக்கணும்னாக்கா கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன் மட்டும் எடுத்துக்கலாம். C2H5 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பன், இந்த ஃபர்ஸ்ட் கார்பன், இந்த ஹைட்ரஜன், இந்த கார்பன், இந்த கார்பன் இந்த ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்குது. இப்போ இந்த கார்பனும் ஸ்கிரீனுடைய பிளேன்ல தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன கொடுக்க போறோம்னா இந்த மெத்தில் குரூப் கொடுக்க போறோம். இந்த மெத்தில் குரூப் ஸ்கிரீனுடைய பிளேன்ல இல்ல, ஸ்கிரீனுக்கு மேல இருக்குது, டுவர்ட்ஸ் அஸ் அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து ஹைட்ரஜன் எப்படி இருக்குதுன்னா ரியர் ஆஃப் ஸ்கிரீன் அப்படி இருக்கும், ரியர் ஆஃப் ஸ்கிரீன் அப்படி இருக்கும். இங்க பை பாண்ட் எப்படி இருக்குன்னா இந்த பை பாண்ட் இந்த பை பாண்ட் பர்பெண்டிகுலரா இருக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய பை பாண்ட் இங்க இருக்கக்கூடிய பை பாண்ட் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருக்கும். இது வந்து அல்லீன்ஸ்ல வரக்கூடியது. அப்படின்னா இந்த காம்பவுண்ட்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. இதுல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லன்றதுனால இந்த மாலிகுல அசிமெட்ரிக் மாலிகுல், கைரால் மாலிகுல் என்று சொல்றோம். அதே மாதிரி இந்த மாலிகுல் பாருங்க, இந்த மாலிகுல்ல நீங்க எப்படி பார்த்தாலும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி வராது. அதனால இந்த மாலிகுல கைரால் மாலிகுல் என்று சொல்லலாம். அப்போ இங்க எல்லா மாலிகுலும் கொடுத்திருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே கைரால் மாலிகுலா இருக்கனால ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் தீஸ் என்று சொல்றோம். அடுத்து இந்த क्वेश्चन எடுத்துக்கலாம். In order to determine the volume of blood in an animal without killing it, a 1 ml sample of an aqueous solution containing tritium is injected into the animal blood stream. இங்க tritium என்றது ரேடியோஆக்டிவ். இது யாருடைய ஐசோடோப்னா ஹைட்ரஜனுடைய ஐசோடோப். இது டிஸ்இன்டகிரேஷன் பிரச்சனை என்ன பண்ணுன்னா பீட்டா ரேவை கொடுக்கும், பீட்டா பார்ட்டிகலை கொடுக்கும். டிஸ்இன்டகிரேஷன் பிரச்சனை அதுக்கு லோ எனர்ஜியா இருக்கிறதுனால இது வந்து நான் டாக்ஸிக் என்று சொல்லுவாங்க. The sample injected as an activity of 1.8 CPS counts per second. After sufficient time for the sample to be completely mixed with the animal blood due to normal blood circulation, 2 ml of blood as withdrawn from an animal and the activity of the blood sample withdrawn is found to be 1.2 into 10 power 4 counts per second. Calculate the volume of the animal blood. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சாம்பிள வந்து எவ்வளவு சாம்பிள்னா 1 ml சாம்பிள வந்து இந்த அனிமலுக்கு இன்ஜெக்ட் பண்ணி விட்டாங்க.
இந்த 1 ml சாம்பிள் எவ்வளவு ரேடியோ ஆக்டிவிட்டி காமிக்கணும்னா எவ்வளவு ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷனை காமிக்கணும் 1.8 கவுண்ட்ஸ் பர் செகண்ட காமிக்கும். இந்த சாம்பிள அனிமல்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு இந்த சாம்பிள் எல்லாமே பிளட்ல கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆன பின்னாடி அனிமல்ல இருந்து எவ்வளவு பிளட் எடுக்கிறாங்கன்னா ஒரு 2 ml எடுக்கிறாங்க. 2 ml எடுத்து இது ரேடியோ ஆக்டிவிட்டியை காமிக்கும், ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷனை காமிக்கும். இது கொடுக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் எவ்வளவு இருக்குன்னா 1.2 × 10⁴ CPS இருக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது வால்யூம் ஆஃப் அனிமல் பிளட் எவ்வளவு கேட்கிறாங்க. இப்போ எவ்வளவு பிளட் எடுத்தாங்கன்னா 2 ml பிளட் எடுத்துக்கலாம். இந்த 2 ml பிளட் எவ்வளவு டிஸ்இன்டகிரேஷன் காமிக்குதுன்னா 1.2 × 10⁴ CPS கவுண்ட்ஸ் பர் செகண்ட் காமிக்குது. டோட்டலா எவ்வளவு கவுண்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் 1.8 × 1.8 CPS கொடுத்தோம். அதாவது 1.8 இங்க ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 1.8 × 10⁴ CPS எடுத்துக்கலாம். இங்க 1.8 CPS வந்துட்டு இங்க 1.2 × 10⁴ CPS எப்படி வரும்? இங்க அதிகமா இருக்குது இல்ல கவுண்ட்ஸ், இங்க அதிகமா கவுண்ட்ஸ் இருக்கும்போது இங்கதான் அதிகமா இருக்கும் இதை விட. சோ இந்த இனிஷியல் ஆக்டிவிட்டி எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 1.8 × 10⁶ CPS எடுத்துக்கலாம். இப்போ 2 ml ஆஃப் பிளட்டுக்கு வந்து எவ்வளவு CPS காமிக்குதுன்னா கவுண்ட்ஸ் பர் செகண்ட் காமிக்குதுன்னா 1.2 × 10⁴ காமிக்குது. அப்போ இனிஷியலா நம்ம எவ்வளவு இன்ஜெக்ட் பண்ணோம் 1.8 × 10⁶ CPS நம்ம இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம். இவ்வளவு இது எவ்வளவு பிளட்ல இருக்கும் அந்த அனிமலுடைய பாடியில இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பிளட்ல இருக்கும். அப்போ அதை கால்குலேட் பண்றோம். எப்படி கால்குலேட் பண்ற பாருங்க. இப்போ 2 × 1.8 × 10⁶ by 1.2 × 10⁴. இப்போ நமக்கு என்ன வருதுனாக்கா 300 ml ஆஃப் பிளட் வருது. ஸோ என்ன ஆப்ஷன் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றேன் 300 ml ஆஃப் பிளட். இங்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த். இது என்னன்னா அனிலின், இது என்னன்னாக்கா இந்த பக்கம் ஃபீனைல் ரிங் இருக்குது, இங்க 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது இந்த N கிட்ட, இங்க NH2 குரூப் இருக்குது, இங்க ஒரு டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்குது, இங்க ஒரு டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்குது. இங்க லோன் பேர் எப்படி இருக்குன்னா இந்த ஃபீனைல் ரிங்கோட கான்ஜுகேஷன் போகும், ரெசனன்ஸுக்கு போகும். அப்ப லோன் பேர் அவைலபிலிட்டி இங்க கம்மியா இருக்கும், அதனால இதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். இங்க லோன் பேர் நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும், இது ஃபீனைல் ரிங்கோட ரெசனன்ஸுக்கு போகும், அதனால லோன் பேர் அவைலபிலிட்டி இங்க கம்மியா இருக்கனால பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். ஆனா இந்த மெத்தில் குரூப் பிளஸ் எஃபெக்ட் காமிக்கும். இந்த மெத்தில் குரூப் பிளஸ் எஃபெக்ட் காமிக்கிறதுனால இங்க லோன் பேர் டென்சிட்டி அதிகமா இருக்குது, அதனால பேசிக் ஸ்ட்ரென்த் இங்க அதிகமா இருக்கும். இதை விட இங்க லோன் பேர் வந்து இந்த நைட்ரஜன் கிட்ட இருக்கக்கூடிய லோன் பேர் இந்த ஃபீனைல் ரிங்கோட ரெசனன்ஸுக்கு போயிடும். அதே மாதிரிதான் இங்கேயும். ஆனா மெத்தில் குரூப் பிளஸ் எஃபெக்ட் காமிக்கிறதுனால இங்க லோன் பேர் டென்சிட்டி அதிகமா இருக்கும் இதை விட. சோ இதுல பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் இதை விடன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டெர்ஷரி பியூட்டைல் குரூப், இங்க ஒரு டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்கிறதுனால இந்த லோன் பேர் இந்த டீலோக்கலைஸ்டு p எலக்ட்ரான் கிளவுடுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். அதனால இங்க இருக்கக்கூடிய லோன் பேர் இந்த டீலோக்கலைஸ்டு பை பாண்டிங்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கிளவுடோட ரெசனன்ஸுக்கு போகாது. இங்க இருக்கக்கூடிய லோன் பேர் இந்த டீலோக்கலைசேஷனுக்கு போகாதனால, இதோட ரெசனன்ஸுக்கு போகாதனால இந்த லோன் பேர் இங்கேயே இருக்கும். அதனால இங்க லோன் பேர் அவைலபிலிட்டி அதிகமா இருக்கும். அப்ப இங்க பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அப்ப இந்த 3ல பாத்தீங்கன்னா இங்க லோன் பேர் இந்த ஃபீனைல் ரிங்கோட ரெசனன்ஸுக்கு போகல, ஆனா இந்த லோன் பேர் ஃபீனைல் ரிங்கோட ரெசனன்ஸுக்கு போகுது, இந்த லோன் பேரும் ஃபீனைல் ரிங்கோட ரெசனன்ஸ் போகுது. அப்போ இங்க லோன் பேர் அவைலபிலிட்டி அதிகமா இருக்கனால
இதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம்னு சொல்றோம். அப்ப பேசிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு அதிகமா வருது, இது கம்மியா வருது, இதுக்கு இன்னும் கம்மியா வரும். பேசிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர் பாத்தீங்கன்னா இது போல வருதுன்னு நம்ம சொல்றோம். யாருக்கு அதிகமா இருக்குதுன்னா இந்த தேர்டுக்கு அதிகமா இருக்குது, செகண்டுக்கு கம்மியா இருக்குது, ஃபர்ஸ்டுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இப்போ இந்த விஷயம் பாருங்க. PP linkage is present in hypophosphoric acid, linear metaphosphoric acid, pyrophosphoric acid, peroxodiphosphoric acid. இப்படி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பைரோபாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கலாம், H3PO4. இந்த பாஸ்பாரிக் ஆசிட் எப்படி இருக்குன்னா பாஸ்பரஸ் இருக்கும். இது வந்து ட்ரைபேசிக் ஆசிட்ல வந்து, அதனால இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே OH குரூப்பா தான் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே OH குரூப்பா தான் இருக்கும். சோ இப்படி இருக்கு. இது வந்து H3PO4. இத 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த H3PO4 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். H3PO4 2 டைம்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல OH குரூப் எழுதிக்கலாம். OH குரூப் இங்க என்ன ரிமூவ் பண்றேன்னா, இப்போ இங்க வாட்டர் ரிமூவ் பண்ணுங்க. 2 டைம்ஸ் H3PO4 எடுத்துக்கிட்டு வாட்டர் ரிமூவ் பண்ணீங்கன்னா பைரோபாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். So we are getting pyrophosphoric acid. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பைரோபாஸ்பாரிக் ஆசிட். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா PP linkage, இங்க இருக்கிறது POP linkage தான் இருக்கு. அப்போ இந்த பைரோபாஸ்பாரிக் ஆசிட்னுடைய ஃபார்முலா இது. இங்க POP linkage இருக்குது, PP linkage இல்ல. சரி, அடுத்து இந்த பைரோபாஸ்பாரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்னா ஹைப்போபாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு ஹைப்போபாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்குது. சோ இது என்னன்னு சொல்லணும்னா ஹைப்போபாஸ்பாரிக் ஆசிட். இந்த ஹைப்போபாஸ்பாரிக் ஆசிட்ல PP linkage இருக்கு. அடுத்து இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். என்ன சொல்லிருக்காங்கன்னா லீனியர் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் அப்படி சொல்லிருக்காங்க. இப்போ லீனியர் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எப்படி கொண்டு வரது அப்படினு நம்ம பார்க்கலாம். மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் வேணும்னா என்ன செய்றீங்கன்னா ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட 1 டைம் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்னா மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் மோனோமர் கிடைக்கும். அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்க, HPO3. HPO3 வருது. சோ இதுல இருந்து இப்போ வாட்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி வாட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன கிடைக்குதுன்னா HPO3 கிடைக்குது. இதுதான் மோனோமர் ஆஃப் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட். இந்த மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் என்ன எப்படி இருக்குன்னா it will be in the form of cyclic, அப்படி இல்லனா லீனியர் பாலிமரா இருக்கும். அந்த லீனியர் பாலிமரை இப்ப எழுதலாம். இப்போ ஒரு மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எப்படி எழுதிக்கிறேன், அடுத்த மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் எப்படி எழுதுறேன், அடுத்த மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் இப்படி கண்டினியூஸா எழுதிட்டே போலாம். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பை பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கும் பாஸ்பரஸ்க்கு இடையில வந்துடும். இந்த பை பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட்னுடைய பாஸ்பரஸ்க்கு இடையில வரும். அதே மாதிரி இங்க ஒரு பை பாண்ட். சரி, இப்போ இந்த பை பாண்டை ரிமூவ் பண்ணிட்டு இதை சிக்மா பாண்டா மாத்திக்கிறேன். இந்த பை பாண்டை ரிமூவ் பண்ணிட்டு சிக்மா பாண்டா மாத்திக்கிறேன். இங்க சிக்மா பாண்ட் கொடுக்குறேன், இங்க சிக்மா பாண்ட் கொடுக்குறேன், இங்கே இதே மாதிரி கண்டினியூ. இதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லீனியர் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் என்று சொல்றோம். இந்த லீனியர் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட்ல என்ன இருக்குதுன்னா POP linkage இருக்குது. அவங்க கேட்டது PP linkage. சரி, அப்போ லீனியர் மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் ஆன்சரா வராது. அடுத்து என்ன பார்க்கணும்னாக்கா இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பெராக்சோடைபாஸ்பாரிக் ஆசிட் அப்படின்னா பர் என்ற வேர்டு சொல்லியிருக்காங்க. பர் என்ற வேர்டு சொல்லியிருக்காங்கன்னா
இங்க பெராக்சி லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஜெனரலா பெர்ன்ற வேர்டு வருதுன்னா பெராக்சி லீக்கேஜ் இருக்குதுன்னு மீனிங். அந்த பெராக்சி லீக்கேஜ் இந்த ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட்ல வருது. எந்த இடத்துல வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த பெராக்சி லிங்கேஜ் இருக்கக்கூடிய காம்பவுண்டை எடுத்துக்கலாம். ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிடை இப்போ பெராக்சி லிங்கேஜா மாத்த போறோம். அத பெராக்சி லிங்கேஜா மாத்துறதுக்கு என்ன செய்யறோம் பாருங்க. இப்போ இந்த ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிடோட ஒரு ஆக்சிஜனை கொடுங்க, இதுக்கு ஒரு ஆக்சிஜனை கொடுங்க, இப்படி எழுதிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா H3PO5. இது என்னன்னு சொல்லணும்னா பெராக்சோ மோனோ பாஸ்பாரிக் ஆசிட் தான் சொல்லுவோம். பெராக்சோ டை பாஸ்பாரிக் ஆசிட் இல்ல. சரி, அப்ப H3PO5 இப்படி எடுத்துக்கணும். அப்போ PP லிங்கேஜ் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹைப்போபாஸ்பாரிக் ஆசிட்ல இருக்குது அப்படின்ட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் mercuric chloride HgCl2 and stannous chloride SnCl2 cannot coexist in a solution due to common ion effect, solubility product, redox reaction, all of this. இங்க இந்த மெர்குரிக் என்ன பண்ணுனா ஸ்டானஸோட சேர்ந்துச்சுன்னா மெர்குரிக் மெர்குரஸா மாறும். மெர்குரஸ் அயான் டைமரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால இப்படி எழுதிக்கலாம். மெர்குரஸ் அயான் டைமரா எழுதிக்கலாம். ஸ்டானஸ் ஸ்டானிக்கா மாறும். அடுத்து இந்த மெர்குரஸ் அயான் ஸ்டானஸோட சேரும்போது மெர்குரஸ் அயான் மெர்குரியா மாறும், ஸ்டானஸ் ஸ்டானிக்கா மாறும். சோ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது. அதனால மெர்குரிக் குளோரைடோ ஸ்டானஸ் குளோரைடோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணா கெமிக்கல் ரியாக்ஷன் போயிடுதுன்னு சொல்றோம். இந்த விஷயம்ல பாருங்க. இன் டூமாஸ் மெத்தட் ஆஃப் எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜன் 0.184 gram of an organic compound gave 30 ml of nitrogen collected at 287 Kelvin and 758 millimeter of mercury pressure. The percentage composition of nitrogen in the compound is dash. Aqueous tension at 288 Kelvin, 287 Kelvin, 14 mm of mercury. அப்படி சொல்லிருக்காங்க. இந்த டூமாஸ் மெத்தட்ல என்ன செய்வாங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்குவாங்க. given ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்குவாங்க. அத குப்ரிக் ஆக்சைடோட ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ண என்ன ஆகும்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாட்டரா மாறிடும். அடுத்து இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படியே ஃப்ரீ நைட்ரஜனா தான் வரும். அப்படி ஆக்சைடு ஆஃப் நைட்ரஜனா மாறுச்சுன்னா கூட அதை காப்பர் வழியா பாஸ் பண்ணி மறுபடியும் நைட்ரஜனா மாத்திடுவாங்க. அடுத்து இந்த கேசஸ் என்ன செய்வாங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ல பாஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பியூரேட் இன்வெர்டட் பியூரேட் வச்சுக்கின்னு இங்க KOH சொல்யூஷன் வச்சுக்கோங்க. KOH சொல்யூஷன் இப்படி வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி இப்படி இருக்கும். இது வந்து டியூப், இது பிளெக்சிபிள் டியூப். இது பிளெக்சிபிள் டியூபா இப்படி இருக்கும். அடுத்து இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெர்குரி சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல மெர்குரி சீலிங் இப்படி இருக்கும். அடுத்து ஒரு டியூபை கனெக்ட் பண்ணிட்டு இப்படி இந்த கேசஸ் எல்லாம் இந்த KOH சொல்யூஷன்ல இப்படி பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இந்த KOH ஓட கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு பொட்டாசியம் கார்பனேட்டா மாதிரி சொல்யூஷன் போயிடும். வாட்டர் வந்து KOH சொல்யூஷன் போயிடும். நைட்ரஜன் கேஸ் மட்டும் இப்படி மேல போகும். இப்படி நைட்ரஜன் கேஸ் மேல வந்துச்சுனாக்கா இந்த நைட்ரஜன் கேஸ் இங்க மேல வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய KOH சொல்யூஷன் அப்படி கீழே வந்துடும். சோ அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் கேஸை நம்ம இங்க கலெக்ட் பண்றோம்னு மீனிங். இந்த KOH சொல்யூஷன் எல்லாம் கீழே வரும். இந்த நைட்ரஜன் கேஸோட யார் இருப்பாங்கன்னா வாட்டர் வேப்பர். இந்த வாட்டர் வேப்பருக்கும் இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பருக்கும் இங்க இருக்கக்கூடிய வாட்டர் லிக்விடுக்கும் இடையில ஈக்குவலிபிரியம் இருக்கும். இப்படி ஈக்குவலிபிரியம் இருக்கும். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 758 mm சொல்லியிருக்காங்க.
இந்த வாட்டர் வேப்பர் மட்டும் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் எவ்வளவுன்னா 14 mm சொல்லியிருக்கோம். இந்த 758 mmன்றது நைட்ரஜன் கேஸ் வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர். வாட்டர் வேப்பர் மட்டும் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை அக்வஸ் டென்ஷன் சொல்லுவோம். அதை 14 mm சொல்லுவோம். அடுத்து இந்த கேஸ் எந்த டெம்பரேச்சர்ல இருக்குதுன்னா 287 கெல்வின்ல இருக்குது. இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எவ்வளவு எடுத்துக்கணும்னா 0.184 கிராம் எடுத்துக்கணும். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இப்படி டூமாஸ் மெத்தடுக்கு எடுத்துன்னு போகும்போது நைட்ரஜன் கிடைக்குது. அந்த நைட்ரஜனை தான் இங்க கலெக்ட் பண்ணிருக்கோம். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜனை கேக்குறாங்க. சரி, இப்போ பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த நைட்ரஜன் கேஸ ஐடியல் கேஸா ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்போ PV = nRT என்ற ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இங்க பிரஷர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 758 mm சொல்லியிருக்காங்க. அந்த 758 mm எடுத்துக்கிட்டு 14 mm சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நைட்ரஜன் கேஸினுடைய பிரஷர் கிடைக்கும். இந்த mm அட்மாஸ்பியரை மாத்துறதுக்காக 760 ஆல டிவைட் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ வால்யூம் வேணும். வால்யூம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 30 ml சொல்லியிருக்காங்க. இதை லிட்டரா மாத்திக்கலாம். அதனால 1000 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் நமக்கு வேணும். அதாவது மாஸ் ஆஃப் நைட்ரஜனை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்க மாலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரஜனை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அடுத்து R வந்து யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் பர் கெல்வின் பர் மோல். R சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர் 287 கெல்வின் கொடுத்திருக்காங்க. அதையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். டெம்பரேச்சர் 287 கெல்வினை சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா மாஸ் ஆஃப் நைட்ரஜனை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த மாஸ் ஆஃப் நைட்ரஜன் நமக்கு தெரியும். இவ்வளவு நைட்ரஜன் எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் 0.184 கிராம்ல இருந்து வந்துச்சு. அப்போ 0.184 கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் எவ்வளவு நைட்ரஜனை கொடுக்குதுன்னாக்கா 758 minus 14 by 760 into 30 by 1000 into 28 by 0.0821 into 287 gram. இவ்வளவு கிராம் ஆஃப் நைட்ரஜன் நமக்கு கிடைக்குது. அதாவது இவ்வளவு கிராம் ஆஃப் நைட்ரஜன் எங்க இருக்குது? 0.184 கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு. இப்போ பர்சன்டேஜ் காம்போசிஷன் வேணும்னா 100 கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் contains how much nitrogen? அதான் percentage of nitrogen இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லணும். இப்போ percentage of nitrogen இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எவ்வளவு வருதுனாக்கா இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா round off to the nearest integer சொல்லிருக்காங்க. So 19% வருது. percentage of organic compound அதாவது percentage of nitrogen in the organic compound. So இத வந்து நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்னா 18.97 வரும். 18.97 வரும். அதை ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டிஜர் என்றதுனால 19% இங்க நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இப்போ இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா at 25 degrees Celsius 50 gram of iron reacts with HCl to form FeCl2. The evolved hydrogen gas expands against a constant pressure of 1 bar. The work done by the gas during this expansion is a dash joule. Answer round up பண்ணிட்டு சொல்லிருக்காங்க. nearest integer க்கு R value கொடுத்துட்டாங்க. hydrogen gas ideal gas கன்சிடர் பண்ணிக்கோன்னு சொல்லிருக்காங்க. atomic mass of iron சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இங்க என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். அயன் HCl ஓட ரியாக்ஷனுக்கு போது ரியாக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா FeCl2 கொடுக்குது. அப்போ ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு கிடைக்கும். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி வரும். இப்போ அயன் வந்து 1 மோல் ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா எவ்வளவு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும்னா 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இதை ஒரு வெசல் எடுத்துக்கலாம். இந்த வெசல்ல என்ன பண்ணலாம்னா அயன் சாலிட் எடுத்துக்கலாம். சாலிட் அயன் எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 50 கிராம் எடுத்துக்கிறோம். அடுத்து HCl சொல்யூஷனை இதுல ஆட் பண்ணிடலாம். HCl சொல்யூஷன் இருக்குது. இங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால என்ன வருதுன்னா FeCl2 இது சொல்யூஷன்ல இருக்கும். ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. ஹைட்ரஜன் கேஸ் வந்து கேஸா இருக்கிறதுனால மேல போகும்.
இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா ஏர் மாலிகூல்ஸ் இருக்குது. இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. ப்ரொடியூஸ் ஆன ஹைட்ரஜன் கேஸ் இப்படி போகும். இந்த ஹைட்ரஜன் கேஸ் இங்க போகணும்னா இந்த இடத்துல ஆல்ரெடி யார் இருக்காங்கன்னா ஏர் இருக்காங்க. இங்க ப்ரொடியூஸ் ஆன ஹைட்ரஜன் கேஸ் இங்கிக்கு போனோம்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஏர் இருக்குது. அப்போ இந்த ஏர் மாலிகூல்ஸை இந்த ஹைட்ரஜன் கேஸை டிஸ்பிளேஸ் பண்ணாதான் ஹைட்ரஜன் கேஸ் இங்க ஆக்குபை பண்ண முடியும். அப்போ இந்த ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய ஏரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணா ஹைட்ரஜன் கேஸ் இங்கிக்கு வரும். அப்ப ஹைட்ரஜன் கேஸ் இங்கிக்கு வரணும்னா ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணணும், ஏருக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணணும். சரி, அப்போ ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஏருக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணுது. அந்த ஒர்க் டன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா தட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்டர்னல் பிரஷர் இன்டு டெல்டா வி, சேஞ்ச் இன் வால்யூம். So minus external pressure into change in volume is equal to final volume minus initial volume. இப்போ இங்க இனிஷியல் வால்யூம் என்றது என்ன அண்டு பாத்தீங்கன்னா இனிஷியல் வால்யூம் என்றது இந்த HCl சொல்யூஷன் எடுத்துக்கணும்னா இந்த வால்யூம் தான் இனிஷியல் வால்யூம் என்று சொல்லுவோம். ஃபைனல் வால்யூம் என்றது என்னன்னா இந்த ஹைட்ரஜன் கேஸ் இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி இங்க இருந்து ஹைட்ரஜன் கேஸ் எவ்வளவு தூரம் இருக்குதோ எவ்வளவு இடம் வரைக்கும் இருக்குதோ அதை தான் ஃபைனல் வால்யூம் சொல்லுவோம். ஜெனரலா கேஸினுடைய வால்யூம் எப்படி இருக்குன்னா இந்த சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது கேஸ்க்கு கன்சிடரபிளா இருக்கும், சொல்யூஷன் நெக்லிஜிபிளா இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்னா இந்த இனிஷியல் வால்யூம் இஸ் நெக்லிஜிபிள் டு வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் என்று சொல்லலாம். இனிஷியல் வால்யூம் இஸ் நெக்லிஜிபிள் டு வால்யூம் ஆஃப் ஃபைனல் வால்யூம் என்று சொல்லலாம், வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் என்று சொல்லலாம். சோ இப்போ ஒர்க் டன், this work done is equal to minus external pressure into volume of final volume na volume of hydrogen gas என்று சொல்றோம். இப்போ இந்த இடம் எப்படி இருக்குதுன்னா இது ஓபன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் கேஸ் எந்த பிரஷர் எக்ஸர்ட் பண்ணா இந்த இடத்துக்கு வரும் யோசிச்சு பாரு. அப்போ பிரஷர் ஆஃப் ஏரும் ஹைட்ரஜன் கேஸினுடைய பிரஷரும் ஈக்குவலா இருந்தாதான் ஹைட்ரஜன் கேஸ் இங்கிக்கு வரும். அப்படின்னாக்கா இந்த எக்ஸ்டர்னல் பிரஷர் என்னன்னு சொல்லலாம், பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் சொல்லலாம் இன்டு வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். இப்போ ஹைட்ரஜன் கேஸ் ஐடியல் கேஸா கன்சிடர் பண்ணதுனால இந்த பிவி என்னன்னு சொல்லலாம், பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி என்று சொல்லலாம். என்னன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும்னா எவ்வளவு ஹைட்ரஜன் கேஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் போதோ அவ்வளவு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். எவ்வளவு அயன் ரியாக்ஷனுக்கு போகுது பார்க்கலாம். அயன் வந்து எவ்வளவு எடுத்துக்கணும்னா 50 மோல்ஸ் 50 கிராம்ஸ் எடுத்துக்கணும். அதனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 55.85. சோ நமக்கு என்ன கிடைக்கும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் கிடைக்கும். இவ்வளவு அயன் ரியாக்ஷன் போச்சுன்னா எவ்வளவு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும்னு பாருங்க. இது வந்து மாஸ் ஆஃப் அயன், இது அட்டாமிக் மாஸ் ஆஃப் அயன். இப்போ இந்த ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் கம்ப்ளீட்டா ரியாக்ஷனுக்கு போறதா அசம்ப்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ இது கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் போச்சுன்னா எவ்வளவு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும்னாக்கா சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். அப்போ ஹைட்ரஜன் கேஸ் இவ்வளவு மோல்ஸ் கிடைக்குது. அடுத்து இப்போ என்ன செய்யலாம்னா ஆர் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆர் வேல்யூ எவ்வளவுனா 8.314 இன்டு ஜூல் பர் கெல்வின் பர் மோல். ஆர் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அடுத்து டெம்பரேச்சரை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க, அதனால 298 கெல்வின் சொல்றோம். இப்போ இந்த ஒர்க் டன் நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு எவ்வளவு வருதுன்னா 2218 ஜூல் வருது. அப்போ ஒர்க் டன் எவ்வளவுன்னு சொன்னாங்கன்னாக்கா -2218 ஜூல் நம்ம சொல்றோம்.